திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்குள் பக்தர்கள் செல்போனுடன் செல்ல விதிக்கப்பட்ட தடை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். திருச்செந்தூர் கோவிலுக்குள் தரிசனம் செய்ய வருவோருக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்கள். வணக்கம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்குள் செல்போன் கொண்டு செல்ல இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தீவிர பரிசோதனைக்கு பின்னரே பக்தர்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாகவும் சிறந்த சுற்றுலா ஸ்தலமாகவும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் விளங்கி வருகிறது. இந்த கோவிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து முருகனை தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். மேலும் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களில் பெரும்பாலானோர் கோவில் உள்பிரகாரங்களில் தங்களது செல்போன்களில் புகைப்படம் எடுத்து அதனை சமூக வலைதளங்களில் பரவவிட்டு வந்தனர். இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கின் அடிப்படையில் கடந்த 14/11/2022 முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை நடைமுறையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவை முழுமையாக செயல்படுத்துவது பொருட்டு இன்று முதல் செல்போன் தடை விதிமுறைகளை மேலும் தீவிரமாக கோவில் நிர்வாகம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி பொது தரிசன வரிசை, 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசை மற்றும் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு தரிசன வரிசைகளில் நவீன இயந்திரம் மூலம் கோவிலுக்குள் தரிசனத்திற்கு செல்லும் பக்தர்கள் அனைவரும் சோதனை செய்யப்படுகிறார்கள். அந்த சோதனைக்கு பின்னரே பக்தர்கள் அனைவரும் கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த பணியில் கோவில் பணியாளர்கள் மற்றும் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பக்தர்கள் தடையும் மீறி உத்தரவையும் மீறி கோவிலுக்குள் செல்போன்கள் கொண்டு சென்றால் பறிமுதல் செய்யப்படும் என்பதை கோவில் நிர்வாகம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது.